ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட XL100 தான். இல்லைனா புதுசாக எடுத்துன்னு வந்துருக்கிற இந்த விஷயமா இந்த 2025 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. புதுசாக யாராவது பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த நல்ல ஒரு இப்போ நல்ல வெயிட்டு நல்ல ஒரு ஹெவியாக தாங்கக்கூடிய வண்டி வேறு இது ஒரு பக்கம். அதனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்குறதாகவும் இருக்குது. இந்த டிவிஎஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் ஆன வண்டியும் அதுக்கப்புறம் நல்ல சேல்ஸ் ஆன வண்டியும் பார்த்திங்கன்னா இதுதான். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 2025க்கு நிறைய அப்டேட்ஸ் நம்மளுக்கு எடுத்து வந்திருக்காங்க. இல்லை என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் வர்த்தா இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நல்லா போட்டுக்கோங்க. வாங்க இந்த வண்டியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி தந்திருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதோட லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். லைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் மெயின் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்இடி லேம்பாக நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணி தந்திருக்காங்க. நைட் டைமில் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டராக நம்மளுக்கு இதில் தெரியும். ஆனால் இது இண்டிகேட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஹாலோஜனில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹாலோஜனில் நம்மளுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் ஹெட்லைட் மட்டும் நம்மளுக்கு எல்இடியாக நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் சேஞ்சஸும் நம்மளுக்கு இந்த லைட்ஸில் பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் எங்கே பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீல்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா அலை வீல்ஸோடு நம்மளுக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸும் நமக்கு இல்லை எடுத்துன்னு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை கில் ஸ்விட்ச் நம்மளுக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆஃப் பண்ணிட்டு நம்மளுக்கு இதில் கில் ஸ்விட்ச் நமக்கு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதில் ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. அடுத்த சேஞ்சஸாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை சார்ஜரும் நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. சார்ஜர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போது எங்கே நம்ம போகிறோம், எங்கேயாவது லாங் எதாவது போகிறோன்னா அந்த டைமில் நல்லா யூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சார்ஜிங் எதாவது போட்டு தேவை. இந்த எக்ஸலில் இந்த 2025 எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜரும் நம்மளுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ்னு நான் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 88 kgs தான் நம்மளுக்கு வெயிட் தந்திருக்காங்க. நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு இது பேலோடு எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 130 kgsக்கான பேலோடு தருது. அந்தளவுக்கு நம்மளுக்கு இல்லை வெயிட் நம்மளுக்கு நல்லா ஒரு இழுத்துன்னு போகுது. அதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 780 mmக்கான சீட் ஹைட் நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.25 லிட்டர்ஸ்க்கான ரிசர்வ்டு டேங்க்கும் நம்மளுக்கு இல்லை தந்திருக்காங்க. ஏதாவது இப்போ எங்கேயாவது போகும்போது அப்படி ரிசர்வ்லேயும் நம்மளுக்கு ஒரு 1.2 லிட்டர்ஸ் அங்கேயே பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மைலேஜ் தருது நமக்கு. நெக்ஸ்ட் அப்படியே இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இந்த எக்ஸலோடது இன்ஜின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 99.7 cc நம்மளுக்கு இன்ஜின் இதில் தந்திருக்காங்க. அதே நம்மளுக்கு பவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4.3 bhp 6000 rpm நம்மளுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் டார்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6.5 Nm 3500 rpm நம்ம இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்புறம் இதோட லுக்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பில்ட் குவாலிட்டி நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் நம்மளுக்கு அதே ஒரு பில்ட் குவாலிட்டியோட நல்ல ஒரு சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. அந்த லுக்ஸ் பார்த்திங்கன்னா லுக்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பழசில் எக்ஸல் எப்படி இருக்கோ அதே எக்ஸல் மாடல் அப்படியே தான் நமக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஏன்னா சேஞ்சஸ் பண்ணால் கொஞ்சம் அதில் இருக்கிற ஒரு இப்போது இந்த லுக்கில் தான் நம்மளுக்கு பழசுலேருந்து பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போது லுக்கை தான் மாற்றிட்டா நல்லா இருக்கிறதான்னு நினச்சிட்டு நம்மளுக்கு அதே ஒரு லுக்கோட நம்மளுக்கு எடுத்து வந்திருக்காங்க. ஆனால் கலர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸோடு நம்மளுக்கு இங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்விட்சஸ் அப்புறம் டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். ஸ்விட்சஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஆனால் ரைட் சைடில் மட்டும் நம்மளுக்கு கில் ஸ்விட்ச் நம்மளுக்கு ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு புது அப்டேட் நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே நம்மளுக்கு ஓல்டு அனலாகு ப்ளஸ் அந்த ஓல்டு எப்படி இருந்துச்சோ அதே நம்மளுக்கு டிஸ்பிளே தான் எடுத்து வந்திருக்காங்க. அந்த டிஸ்பிளேல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் அப்படியே சீட்டிங் விஷயத்தை பார்த்துடலாம். சீட்டிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓல்டு எக்ஸலை விட இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓகே எடுத்து வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பேக் சீட் பார்த்திங்கன்னா கட்டுற மாதிரி நம்மளுக்கு எடுத்து வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பின்னாடி தான் நம்மளுக்கு அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு பின்னாடி தந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடியும் நம்ம ஏதாவது லோடு எடுத்துன்னு போதுன்னா எடுத்துன்னு போய்க்கலாம். அப்படியே அந்த ஃப்ரண்ட்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் தந்திருக்காங்க. அது இந்த 130 kgsக்கான வெயிட்டை நம்மளுக்கு தாங்கிட்டு வரணும். ஆனால் அதுக்கேற்ற ஒரு பேலோடு நம்மளுக்கு தரதுக்காக ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அதை எதாவது எடுத்துன்னு போகிறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு இங்கே தந்திருக்காங்க இந்த இதில். நெக்ஸ்ட் நம்ம பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துக்கலாம். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிஸ்கோபிக் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதே பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்ஸாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த ஒரு 2025 அப்டேட்டில் கொஞ்சம் டிஸ்க் பிரேக்கெல்லாம் தந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரேக் பிடிச்ச அந்த மண்ணு ரோட்லலாம் அப்படியே கொஞ்சம் ட்ரம் பிரேக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்குது. அதே நமக்கு பேக் சைடும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான் நம்மளுக்கு இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்விங் ஆம் வித் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் நமக்கு இதில் பேக்கில் நம்மளுக்கு தந்துருக்காங்க. எக்ஸல் யூசர்ஸ் யாராவது நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எக்ஸலோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட ஸ்பெக்கெல்லாம் இப்போ நீங்கள் ஓட்டி பார்க்கும்போதெல்லாம் எப்படி இருக்குது நீங்கள் அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணுறேன்.